மரியாதைக்குரிய ஜெயலலிதா வந்து 2 தொகுதியில் போட்டியிட்டு ஜெயித்தாங்க. அதில் ஒரு தொகுதியில் மறுபடியும் எலெக்ஷன் நடந்தது. ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு வர்றது தான் ஒரு ஜனநாயக மரபுக்கு சரியானதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் மறுபடியும் வாக்கு எலெக்ஷன் நடத்துறதுன்னு சொன்னால் அது செலவு தானே, வெட்டி செலவு தானே. இது ஜனநாயகத்தில் செலவை குறைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் நீங்கள் இலவசங்களை வந்து வாரி வழங்கியிருக்கீங்க. அதை கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது இனிமே தான் தெரியும். அதுக்கான அரசியல் நிபுணர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து இது சாத்தியம்பாங்க, இது சாத்தியம் இல்லைம்பாங்க. ஒரு கால் நீங்கள் ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாத்தியப்படாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாத்தியப்படாமல் போனாலும் ஜனங்கள் உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. ஏன் இந்த மாதிரி சொன்னியே, எலெக்ஷனுக்குள்ள இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தியே, ஏன் செய்யலை அப்படின்னு உங்களை கேட்க போகிறதும் இல்லை. நீங்கள் பதவியில் அமர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு பெரிய கிரீடத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களை ஏளனமாக தான் பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுடைய மென்டாலிட்டி, ஆட்டிடியூடு அந்த மாதிரி தானே இருக்குது. விஜயனுடைய ஆட்டிடியூடே அந்த மாதிரி தானே இருக்குது. இப்போ எலெக்ஷன் காண்டிடேட்ஸை வந்து நீங்கள் நட்சத்திர ஹோட்டலில் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவீங்க. இந்த வெளியே கூட்டம் கூடி இருக்கிறவன் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரன் தகராறு பண்ணுறான். பழைய தொகுதியில் வந்து எல்முருகன் வந்து இந்த மாதிரி ஏமாற்றி விட்டார், காசு வாங்கிட்டு எங்களை ஏமாற்றி விட்டாருன்னு அவர் காரை முன்னால் மறியல் பண்ணி ஜனங்கள் வந்து கட்சிக்காரன் அந்த பிஜேபி கட்சிக்காரனே போராடுறான். இந்த மாதிரி அவலங்கள்லாம் நல்ல வேளை ஆளும் கட்சியில் எதுவும் இல்லை. அவங்க உள்ளுக்குள்ளே இருந்து அமைக்கிட்டாங்களா என்னங்கிறது தெரியலை. இதை நீயே சொல்கிற. மக்கள் நீதி மையத்துக்கே சீட்டு கொடுக்கல. உலகநாயகன் கமல்ஹாசன் உட்காந்துட்டு இருக்காரு கட்சி ஆஃபீஸில். நீ வந்து இதை பற்றி பேசலாமா அப்படின்னு நீ சில பேர் கேட்கலாம். நம்ம வந்து ஜனநாயகத்தில் எதையும் பேசலாம்ட்டு இல்லை, நியாயத்தை பேசணும். கமல்ஹாசன் அவர் நியாயமான ஒரு கோரிக்கையை அவர் வந்து எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் நாங்கள் நிற்கணும். எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரித்த டார்ச் லைட் சின்னத்தில் தான் நாங்கள் நிற்கணும். அது முடியலை, உங்கள் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொன்னால் அப்புறம் நான் ஏன் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு விரக்தியில் நியாயமான முடிவு எடுத்து அவர் இன்றைக்கி எலெக்ஷனில் நிற்கலை. அதனால் அவர் அமைதியாக இருக்கார். அப்படிங்கிறதுனால அவர் நடிகர், தயாரிப்பாளர். இப்போ திடீர்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சேயோன் படத்தில் வந்து விருமாண்டியாக நடிக்க போகிறாரு. அந்த விருமாண்டி படத்தில் வந்து அதாவது அந்த அந்த உசிலம்பட்டி ஏரியா இருக்குது பாருங்கள், கருமாத்தூர் ஏரியா. அங்கே வந்து முருகனை கும்பிடக்கூடாதுன்னு ஒரு மரபு இருக்குது. இங்கே அவங்க சுப்பிரமணியரை கும்பிட மாட்டாங்க. அங்கே மொட்டையடித்து காது ஊற்ற மாட்டாங்க சுப்பிரமணியருக்கு. எல்லாமே மற்ற சாமிக்கு தான். அதில் விருமாண்டியாக நடிக்க போகிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். நம்ம ஏற்கனவே ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு மறுக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் சில பேர் வந்து வாலண்டியராக வந்து நான் வண்டியில் ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, கமல் அதில் நடிக்கலை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது அவங்க இந்த மாதிரி நடிக்கலைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியலை. ஆனால் நம்ம முதல் நியூஸ் போட்டோம், சேயோன் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் விருமாண்டியாக நடிக்கிறார், சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் அப்படிங்கிறத செய்தியை போட்டிருந்தோம். இவங்க இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இது தவறான வந்து செய்தி அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படிங்கிறதுக்காக நம்ம மறுபடியும் சரி, ஒரு கால் நம்ம தப்பு செஞ்சுருந்தாலும் தப்பு செஞ்சுருக்கலாம்ல, தவறு தானே அப்படிங்கிற முறையில் மறுபடியும் போய் நமக்கு செய்திகள் கொடுத்த அந்த நல்ல நண்பர்களிடம் கேட்டால் யாரோ சொல்லிட்டு போகிறாங்க, இது இப்போ வெளிவரக்கூடாதுன்னு இங்கே நினைக்கிறாங்க. அதாவது இந்த படத்தை வந்து டர்மரிக் மீடியா மகேந்திரனும் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் கமல்ஹாசனும் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. இதில் கமல்ஹாசன் நடித்தார்னா, அந்த ஒரு கேரக்டரில் நடித்தாருன்னு சொன்னால் அந்த மார்க்கெட் ரேட் அதிகமாகும், பணம் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஒரு ரகசியமாக வச்சுருந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க போல இருக்குது. அதனால் சொல்லலை. ஆனால்
கமல் நடிக்கிறதுல இருந்து இன்னும் அவர் நடிக்கலை அப்படிங்கிற இதுக்கு வரலை. நடிக்க போகிறாருங்கிற செய்தியை தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த நண்பர் சொன்னார். அதைத்தான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். சேயோனில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிறார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இப்போ இந்த எலெக்ஷன் பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்கல்ல. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 தொகுதியில் போட்டியிடுறாரு நம்ம பெரம்பூர்லேயும் திருச்சியிலையும். அவருடைய சொந்த தொகுதின்னு எடுத்துக்கிட்டால் முதல் சொந்த தொகுதின்னு எடுத்துக்கிட்டால் இந்த இதுதான் விருகம்பாக்கம் தான். விருகம்பாக்கம் தொகுதியில் தான் அவர் பிறந்தார், வளர்ந்தார், எல்லாம் பண்ணார். அந்த தொகுதியை விட்டு அவர் பெரம்பூருக்கு ஏன் போனாருங்கிறது தெரியாது. ஆனால் அந்த விருகம்பாக்கம் தொகுதியில் தன்னுடைய கார் டிரைவருடைய மகனை எலெக்ஷனில் நிப்பாட்டுறாரு. அவர் விருகம்பாக்கம் கேண்டிடேட்டாக நிற்கிறார். இன்னொரு அவருடைய நண்பர் ஸ்ரீநாத்னு ஒரு நடிகர். அவருக்கு எல்லாமுமாக இருக்கிறவர் ஸ்ரீநாத். அந்த கல்லூரி காலத்து நண்பர், எல்லா உதவியும் செய்வார் அவர். அப்படிப்பட்ட நண்பரை அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்து அவர் நிற்கிறாரு. யாரையுமே அவர் விளக்கலை. ஆனால் கட்சியில் சில குழப்படிகள் இருக்குங்கிறது 232 தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தினதே ஒரு பெரிய சாதனை. அதை யாரும் மறக்கிறதுக்கு இல்லை. இப்போ எந்த கட்சியும் கூட்டணி இல்லைங்கிறதுனால அவருக்கு சாத்தியமாயிருக்கு. கூட்டணின்னு இருந்துச்சுன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பிரித்து கொடுக்கும்போது அவங்க நிற்கிற தொகுதி குறையும். சரி, இப்போ இந்த நிற்கிறதுனால அவருக்கு என்ன பலன், என்ன ஏற்படுது அப்படின்னா, கொஞ்சம் ஓட்டு விகிதாச்சாரம் கொஞ்சம் அதிகமாகும். அது அவருக்கு ஒரு எதிர்காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாயமாக அமையக்கூடும். மற்ற கூட்டணி சேரும் ஒரு கட்டாயம் ஏற்பட்டால் அப்போது பேசுகிறதுக்கோ வைக்கிறதுக்கோ அது இது ஏற்படும். ஆனால் வெற்றி சதவீதம் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால், இந்த அரசியல் நிபுணர்கள்லாம் இருக்காங்கல்ல, தமிழகத்தில் பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல் ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன ஒரே குரல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயிக்கிறதாவது நீங்கள் ஒன்று ஏன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோ எளிதாக கடந்து விட முடியாது. ஆனால் இந்த வேட்பாளர்களை பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ரொம்ப வலுவாக இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து வேட்பாளரும் கடினமாக இருக்கிறார், பெரிய ஆளாக இருக்கார். இவங்க 2 பேர்த்தை தவிர்த்து அந்த 2வது இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வருமானா வராதுன்னு தான் தோணுது. அவங்க சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன். முடிஞ்சால் 3வது இடத்துல வரலாம், 4வது இடத்துல வரலாம். அந்த அளவுக்கே தான் இருக்குமே தவிர, வெற்றியை ஒரு 5000 ஓட்டு 4000 ஓட்டு இதில் பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் இல்லைங்கிறது அரசியலுடைய ஆய்வாளர்களுடைய கருத்து. எல்லாத்தையும் கேட்டேன், யாருமே அதை கரெக்டாக தான் சொல்கிறாங்க. சார் நினைக்காதீங்க சார், இல்லைங்க இந்த நம்ம தேர்தல் கணிப்பெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் பொய்யாகுமா அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. தேர்தல் கணிப்புங்கிறத சுத்தமாக நம்பாதீங்க. ஏன்னா நானும் ஒரு வாரப்பத்திரிகையில் இருக்கும்போது, பிரபலமான ஒரு வாரப்பத்திரிகையில் பணியாற்றும்போது, நிருபராக பணியாற்றும்போது, நானும் பேப்பர்களை எடுத்துக்கிட்டு நானும் கணக்கெடுக்க போனேன். அந்த தொகுதிகளில் போய் கணக்கெடுக்க போனேன். பல தரப்பட்ட ஜனங்களை சந்தித்து, மக்களை சந்தித்து, அவங்களுடைய கருத்துக்களை, அந்த கேள்வி என்னென்னு இருந்தது அதுபடி அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு பதில் எழுதி வாங்கி கொண்டு ஆஃபீஸில் கொடுத்தேன். அவங்க என்னென்னமோ பண்ணாங்க, அது ஒன்றும் சரியாக வரல. இது கண்கூடாக நடக்கிறது. இந்த மாதிரி கருத்து கணிப்பெல்லாம் சரிப்பட்டு வராது. கருத்து கணிப்புங்கிறது சும்மா ஒரு கண்துடைப்பாக தான் இருக்கே தவிர அது உண்மையை பிரதிபலிப்பதாக எனக்கு தெரியலைங்க. எங்கேயாவது இந்த கல் வீசும்போது குருட்டாம்போக்கில் காய் கீழே விழுந்தால் எப்படியோ அந்த மாதிரி தான் இது. 100 பேர் சொல்கிறதுல ஒருத்தன் சொல்கிறது பழிச்சு போயிடும். அது உடனே நான் சொன்னது தான் பழிச்சு போச்சு, என்னுடைய கருத்துக்கள் என்னுடைய இது தான் அப்படின்ட்டு யாரும் இது பண்ண முடியாது. இந்த ஒரு பெரிய ஜாம்பவான்னு ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தால் தமிழக வெற்றி கழகம் அவனுடைய
ஆலோசனைப்படியெல்லாம் பார்த்தாங்க. அவன் அந்த ஆள் சொந்த ஊரில் வடநாட்டில் நின்னவன் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கலை, அவன் தோற்று போயிட்டான். ஆலோசனை சொன்னவன் அவன் அங்கே வரவே முடியலை. அப்போ எப்படி இப்போ இருக்கும் அந்த கருத்து கணிப்பு? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபி கால் ஊன்றக்கூடாது. பிஜேபி கால் ஊன்றக்கூடாதுன்னா அந்த பிஜேபிக்கு தோல் கொடுக்குறாங்கல்ல, இந்த தோல் கொடுக்குறவங்களும் தோற்கடிக்கப்படணும். இதுதான் தமிழகம், வளமான தமிழகம் அமைவதற்கு ஒரு வழியாகும். அந்த அடிப்படையில் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தோல் கொடுக்கறதுக்கு வந்தார். அவங்க என்னமோ தெரியலை, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க அப்படியே கொடுத்த சீட்லேயும், குறைவான சீட்லேயும் நீங்கள் டார்ச் லைட்டில் நிற்கக்கூடாது, எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொல்லி வற்புறுத்தினாங்க. கொஞ்சம் எங்கள் ஆளுக்கு சுயமரியாதை அதிகம், அதனால் அவர் வந்துட்டார்னு மக்கள் நீதி மைய தொண்டர்கள் சொல்கிறாங்க. சரி, 1% கம்மியாக வாங்கின தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்களே, இது என்ன அடிப்படை, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம பிரேமலதா விஜயகாந்துக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர்களின் ஒருவரான ஏவா வேலுவுக்கும் அந்த தொகுதியில் உறவு மனப்பான்மை உண்டு, உறவினர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டு. இவரும் தெலுங்கு பேசுவார், அம்மையாரும் தெலுங்கு பேசுவார். இந்த அடிப்படையில் தான் ஏவா வேலு நம்ம பிரேமலதா விஜயகாந்துக்கு தோள் கொடுத்து நான் எப்படியே சீட்டு வாங்கி தர்றேன்னு சொல்லி தலைமையிடம் பேசி வாதாடி சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஒரு அமைச்சருக்கு வேண்டியவர்கள் ஒரு கட்சிக்கு சீட்டு வாங்கி கொடுத்து தன்னுடைய உறவு நிலையை வலுப்படுத்துவதற்கு முயன்றார்னு சொன்னால் அது ஆரோக்கியமான ஜனநாயகமாக இருக்க முடியாது. இதை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நான் பதிவு செய்கிறேன், பொதுவான ஆளுங்கிற முறையில் பதிவு செய்கிறேன். ஏவா வேலுவனுடைய ஆதரவின் பேரில் அவரும் தெலுங்கு பேசுபவர், பிரேமலதாவும் தெலுங்கு பேசுவர் என்ற அந்த அடிப்படையில் போராடி சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கக்கூடாது, ஆனால் உண்மை அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. பார்க்கலாம் மக்கள் எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறாங்கிறது அப்புறம் தானே தெரியும். இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள வேட்பாளர்களெல்லாம் பார்த்திங்கன்னா, அன்பு செழியன் மதுரையில் பெரிய தியேட்டர் அதிபர், டிஸ்ட்ரிபியூட்டரு, ஃபைனான்சியரு, இவருடைய பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. லஞ்சம் லாவணியங்கள்லாம் இருக்காது எங்கள் ஆட்சியில் அப்படின்னு கொள்கையை படிக்கிறாரு, தேர்தல் வாக்குறுதியை படிக்கிறாரு. அவருடைய ஆதவ் அர்ஜுனா இருக்கார், அவர் என்ன நேர்மையானவரா? கட்சிக்காரங்க கேட்குறாங்க, மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் கேட்குறாங்க. லாட்ரி சீட் மோசடி பண்ணனா, ஏகப்பட்ட கம்பெனிகளில் இப்போ பணம் மணி லேண்ட்ரிங் பண்ணுறாராம் அவரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசலாமா? அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு விஜய். ஒய்ஃபுக்கு பாதுகாப்பாக இருந்தீங்களா? ஒய்ஃபு டைவர்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க, அது ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீங்க? நியாயமான கேள்வியாக இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். சொந்த மனைவிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணோட தொடர்பில் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி நியாயமாக பெண்களினுடைய பாதுகாப்புக்கு இருப்பான்? விஜய் விஷயத்தில் இது இருக்கா இல்லையா? பகிரங்கமாக அந்த அம்மா குற்றம் சாட்டுறாங்க. ஒரு நடிகையோட உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னா நீங்கள் அடுத்த நாள் கல்யாணத்துக்கு திரிசாவோட வர்றீங்களே, ஒன்றா வர்றீங்களே, எப்படி உங்களை இந்த மக்கள் நம்புவாங்க? எப்படி உங்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? சொந்த மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியலை, சொந்த மகனையும் புறக்கணித்து புறந்தள்ளி ஒருத்து இல்லைன்னு சொல்கிற ஆளு நீங்கள் எப்படி நியாயமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஜனங்கள். இதுக்கு தெளிவான பதில் சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்கிறீங்களா? அந்த பெண்கள்லாம் என்ன இந்த மாதிரி இது சொன்னாங்க. ஒரு சாதாரண ஆள் 4 பொண்டாட்டி வச்சுருக்கிறான், இன்னொருத்தர் பொண்டாட்டி 2 ரொம்ப தரக்குறைவான
விமர்சனங்கள் அந்த பெண்கள் தான், அவங்க கட்சிக்கார பெண்கள் தான் சொன்னாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்கால் வசதி உள்ள ஆள் எங்கால் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னது உங்கள் கட்சிக்காரங்க தான், உங்கள் கட்சியின் ஆதரவு பெண்கள் தான். இப்படிப்பட்ட பெண்களையெல்லாம் நீங்கள் ஒரு தடவை கூட கண்டிக்கலை. இந்த மாதிரி பேசாதம்மா அப்படின்னு சொல்லி கண்டிக்கலை. ஏன் நாங்கள் எங்கள் விஜய்க்கு பொண்டாட்டியாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு எவ்வளவு தமிழ் மண்ணினுடைய தரத்தை தரங்கட்டு தாழ்ந்து போக செஞ்ச அந்த ஒரு கொச்சைத்தனமானதை கண்டிச்சிங்களா விஜய்? கண்டிச்சிங்களா? இல்லை வக்காலத்து வாங்கினீங்கல்ல. இப்போ எப்படி நீங்கள் பெண்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும்? ஏமாற்று வேலை. இந்த ஏமாற்று வேலைக்கு மக்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.